முன்னாள் அமைச்சரான பசில் ராஜபக்ச அவர்கள் தான் கதிரையில் இருந்து வீழ்ந்ததால நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியவில்லை என்று அறிவித்திருக்கிறார். இந்த செய்தியை தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். அத்தோட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் காணி தொடர்பான வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டிருந்தது. தமிழ் தரப்பு அந்த வர்த்தமானி மூலமாக வடக்கு மாகாணத்தினுடைய 4 மாவட்டங்களினுடைய காணிகள், மக்களினுடைய காணிகள் அரசாங்கத்தால் அபகரிக்கப்பட போகிறது என்ற விடயத்தை சுட்டிக்காட்டி கடுமையான எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வந்தார்கள். நேற்று வடக்கு கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கும் இடையில ஒரு சந்திப்பு ஒன்று நடந்திருக்கிறது. அந்த சந்திப்பில் இந்த காணி தொடர்பான விடயமும் பேசப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் இது காணி அபகரிப்பு என்ற விடயத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த காணி வர்த்தமானி தொடர்பான சில செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். எப்போதுமே மங்காத ஒரு துறையா இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி. இது சார்ந்த சேவையை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிறுவனம் இலங்கையில் அரசு அங்கீகாரம் பெற்ற ஜெஃப்னா பிசினஸ். நிறுவனங்களை பதிவு செய்தல், அறக்கட்டளைகளை பதிவு செய்தல், அதைவிட அனைத்து வகையான சட்ட ரீதியான உரிமங்களையும் பெற்றுக் கொடுக்கிறார்கள். அத்தோட கணக்கியல் சேவையையும் வழங்குகிறார்கள். மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்றதுக்கு ஜெஃப்னா பிசினஸோடு தொடர்பு கொள்ளுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்று 24ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைய நாள் இந்த காணொளியில 2 முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். திரும்பவுமே சொல்றேன், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்கிறீர்கள். சப்ஸ்கிரைப் செய்தால் தான் நான் எதிர்காலத்தில் போடுற காணொளிகள் உங்களை வந்து சேரும். முதலாவது மிக முக்கியமான செய்தி ஒன்று. முன்னாள் அமைச்சரான பசில் ராஜபக்ச அவர்கள் சட்டவிரோதமான முறையில் சேகரித்த 500 லட்சம் ரூபாய் பணத்துக்கு மாத்திரையில் ஒரு காணியை வாங்கினார் என்று பசில் ராஜபக்ச உட்பட 4 பேருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் அவருக்கு ஆரம்ப கட்டத்தில் பிணை வழங்கப்பட்டிருந்த போதும் கூட செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதியிலே இருந்து மே மாதம், இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் தான் அவர் வெளிநாட்டுக்கு செல்லலாம். அதுக்கு பிறகு அவர் வந்து நாட்டில் இருக்கணும் என்ற விடயம் என்றது சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட நேற்று 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மொத்தமாக 4 பேர் சொல்லியிருந்தோம். அதில் 2 பேர் மட்டும்தான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தார்கள். அதில் பசில் ராஜபக்சவும் பசில் ராஜபக்ச அவர்களினுடைய மனைவியினுடைய சகோதரியும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. எனவே இந்த அடிப்படையில் பசில் ராஜபக்ச தரப்புக்கு எதிராக நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்த சட்டத்தரணி பசில் ராஜபக்ச அவர்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதியிலே இருந்து இந்த வருடம் 5ஆம் மாதம், அதாவது மே மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் தான் வெளிநாட்டுக்கு செல்லலாம். அதுக்கு பிறகு இங்கே இருக்கணும் என்ற விதிமுறை இருந்தது. ஆனால் பசில் ராஜபக்ச அவர்கள் நீதிமன்றத்துக்கு வரவில்லை. எனவே அவருடைய பிணையை ரத்து செய்து அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்குமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனாலும் கூட பசில் ராஜபக்ச தரப்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்த சட்டத்தரணி என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், பசில் ராஜபக்ச அவர்கள் இந்த மாதம், அதாவது 18 மற்றும் 19 ஆகிய நாட்களில் அவர் இந்த விமான சீட்டை முன்பதிவு செய்திருக்கிறார். ஆனாலும் கூட அமெரிக்காவில் இருக்கிற பசில் ராஜபக்ச அவர்கள் கதிரையில் இருந்து வீழ்ந்ததால 6 மாதங்களுக்கு அவர் விமான பயணம் செய்யக்கூடாது என்று வைத்தியர்கள் பரிந்துரைத்திருக்கிறார்கள். அதனால தான் அவரால் இங்க வர முடியலை என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே பசில் ராஜபக்ச அவர்களினுடைய மருத்துவ சான்றிதழ்களை பரிசோதித்த நீதவான் இந்த வருடம், அதாவது நவம்பர் மாதம் 21ஆம் தேதி பசில் ராஜபக்ச அவர்களை மாத்தறை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவிட்டிருக்கிறார். அடுத்தது மிக முக்கியமான செய்தி, உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த வருடம் 3ஆம் மாதம் 28ஆம் தேதி அரசாங்கம் ஒரு வர்த்தமானியை வெளியிட்டிருக்கிறது. அந்த வர்த்தமானியில வடக்கு மாகாணத்தினுடைய வவுனியா மாவட்டம் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்கள்
மாகாணங்களினுடைய கரையோர பகுதிகளை குறிப்பிட்டு அந்த பகுதிகளில் இருக்கிற 5940 ஏக்கர் காணிய மக்கள் முன்வந்து உறுதிப்படுத்த வேண்டும், தங்களிடம் இது தங்களுடைய காணி என்றதை உறுதிப்படுத்த வேண்டும். அப்படி 3 மாத கால பகுதிக்குள்ள அவர்கள் உறுதிப்படுத்தாமல் விடுவார்களாக இருந்தால் அந்த காணி அரச உடைமையாக மாற்றப்படும் என்ற விடயம் வர்த்தமானியாக வெளியாகியதற்கு பிறகு இந்த தேர்தல் காலங்களிலும் சரி தற்போதும் சரி தமிழ் தரப்பு அதனை கடுமையாக எதிர்த்து வருகிறது. இது திட்டமிட்டு மக்களினுடைய காணியை இந்த அரசாங்கம் அபகரிப்பதற்காக கொண்டு வந்த வர்த்தமானி என்ற விடயத்தை கடுமையாக பதிவு செய்து வந்தது. ஆனாலும் கூட அது தொடர்பாக எந்த விதமான உறுதியான ஒரு நிலைப்பாடும் அரசு தரப்பில் இருந்து வரையில்லை என்று சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பாக நேற்றைய நாளில் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கும் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நடந்திருக்கிறது. அந்த சந்திப்பில் இந்த காணி விடயம் பேசப்பட்டிருக்கிறது. அந்த காணி விடயம் தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு காணொளி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களோடு அந்த நடந்த சந்திப்பில் தாங்கள் இந்த விடயத்தை ஆழமாக தெரிவித்திருப்பதாகவும், அதாவது இந்த கரையோர பகுதியை பொறுத்தவரைக்கும் சுனாமியால பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மக்கள் சுனாமியால தங்களுடைய காணியினுடைய ஆவணங்களை இழந்திருக்கலாம். இரண்டாவது, நிறைய இடப்பெயர்வுகளை சந்தித்திருக்கிறார்கள். அந்த இடப்பெயர்வுகளால அவர்களால பல ஆவணங்கள் இழக்கப்பட்டிருக்கலாம். அதை தாண்டி இப்பவும் ஆவணத்தோடு இருந்தாலும் கூட இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வெளி நாடுகளில் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இங்க தங்களுடைய காணி ஆவணங்களை காட்டி உறுதிப்படுத்துவதற்கு அஞ்சுகிறார்கள். அதற்கு காரணம் இங்க பயங்கரவாத தடை சட்டம் இருக்குது, இந்த நாட்டில் வாழ முடியாது என்ற அச்சத்தோடு போனவர்கள் எப்படி இங்க இந்த காணி விடயத்தை உறுதிப்படுத்துவார்கள் என்ற பல விடயங்களை தாங்கள் சுட்டிக்காட்டியதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் இருக்கிற அந்த மக்களினுடைய காணிகளை அபகரிக்கிறதுக்காக தாங்கள் இந்த வர்த்தமானியை கொண்டு வரையில அந்த காணிகளை எல்லாம் மக்களுக்கு சரியான முறையில் அந்த உறுதிப்படுத்தி கொடுக்கிறதுக்காகத்தான் அந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டதான ஒரு விடயத்தை ஹரணி அமரசூரிய அந்த அரச தரப்பு சொன்னதாகவும், ஆனால் அரசாங்கம் தொடர்ச்சியாக அந்த நிலைப்பாட்டில் இருக்கையில இறுதியாக அந்த வர்த்தமானி காணி அபகரிப்புக்கானது தான் என்ற விடயத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருப்பதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பிரதமர் தெளிவாக சொன்னார், அரசாங்கத்துடைய நோக்கம் காணிகளை பறிக்கிறதல்ல, மாறாக காணிகளை மக்களிடம் உறுதிப்படுத்துவது, மக்களிடம் கொடுப்பது, அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை முழுமையாக அங்கீகரிப்பு, அதாவது உறுத்துகள் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அவர்களுக்கு ஒரு முழுமையாக சட்ட ரீதியாக சட்டப்பூர்வமாக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையை தான் நாங்கள் யோசித்ததை தவிர மாறாக காணியை பறிக்கிறதல்ல. அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் தெளிவாக சுட்டிக்காட்டினோம். ஆனால் இந்த சட்டம், அவர்கள் இந்த வர்த்தமானி அறிவித்திருக்கிற இந்த சட்டம் காணியை பறிக்கின்ற ஒரு சட்டமாக தான் இருக்கிறது. ஆகவே அதை அரசாங்கம் இறுதியில் ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் முன்வைத்த வாதங்கள் அரசு தரப்பால் நிராகரிக்க முடியாமல் போனது என்பது தெளிவு. அந்த வகையிலே இந்த அரசாங்கம் வரப்போன்ற பாராளுமன்ற அமர்வில் இந்த வர்த்தமானியை வாபஸ் பெறுவது தவிர அவர்களுக்கு வேறு எந்த ஒரு தெரிவும் கிடையாது. இந்த வர்த்தமானியை வாபஸ் பெற்றதுக்கு பிற்பாடு இந்த அரசாங்கம் வடக்கிலே இருக்கக்கூடிய அவர்கள் உண்மையான எண்ணம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய காணி பிரச்சனை தீர்ப்பதாக இருந்தால் அங்கு ஒரு செயற்குழுக்களை நியமித்து, மாவட்ட ரீதியான செயற்குழுக்களை நியமித்து அதில் அரசு தரப்பும் நாங்களும் கூட பங்கேற்று இந்த மக்களுடைய இருக்கக்கூடிய காணி பிரச்சனைகளை முழுமையாக விளங்கி கொண்டு அதுக்குரிய தீர்வுகளை அடையாளப்படுத்தினதுக்கு பிறகு, அதாவது ஒரு நபர் தனக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை அந்த குழுக்குள்ளே கொண்டு சென்று அதில் தனக்கு இதுதான் தன் காணியை நிரூபிக்கிறதுக்கு உறுதி இல்லாவிட்டாலும் வேறு விதமாக அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை சரியாக உறுதிப்படுத்தி அந்த செயற்குழுவில் இருந்து இது உங்களுடையது என்ற ஒரு உறுதி இல்லாட்டி ஒரு வாக்குறுதி, எழுத்து மூலமான வாக்குறுதியை பெற்று அதை நடைமுறைப்படுத்துவதற்குரிய சட்ட ரீதியான நடவடிக்கைகளை ஈடுபடணும். தவிர அந்த காணியாருடைய உரித்து சம்பந்தமான விஷயங்கள் கேள்விக்குறியாக இருக்க நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு சட்டத்தை அமல்படுத்துவது என்பது சாத்தியமில்லை என்ற தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளரான எம் ஏ சுமந்திரன் அவர்கள் இன்றைய நாளில் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக அவரும் இந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தினுடைய உறுப்பினர்களை சந்தித்த விடயம் தொடர்பாக சொல்லி அந்த சந்தர்ப்பத்தில் இந்த வர்த்தமானி தொடர்பான எந்த உறுதியான நிலைப்பாடுமே எடுக்கப்படவில்லை. தாங்கள்
தாங்கள் தொடர்ச்சியாக இந்த வர்த்தமானி மீள பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என்ற விடயத்தை சொன்னாலும் கூட அது ஒரு வர்த்தமானியாக வெளியாகியதால அது பலமான ஒரு விடயமா இருக்கும் போது நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்குத்தான் போக வேண்டும் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டி அவர் சொல்லி இருக்கிறார், வடக்கு மாகாணத்தில் இருக்கிற இந்த 4 மாவட்டங்களினுடைய அந்த காணி உரிமையாளர்கள் அந்த மக்களுக்கு இலவச சட்ட சேவையை, சட்ட ஆலோசனையையும் சட்ட சேவையையும் வழங்குறதுக்காக தாங்கள் தயாராக இருப்பதாகவும், முதல் கட்டமாக வெத்திலைக்கேணியில் இருக்கிற ஒரு பகுதியில் ஒரு மைதானத்தில் நாளை அதாவது 25ஆம் தேதி முதல் கட்ட அந்த ஆலோசனைகள் நடைபெறும், அதற்கான ஒழுங்குகள் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். எனவே உண்மையிலேயே இந்த காணி தொடர்பில் எந்த தமிழ் தரப்பாக இருந்தாலும் தமிழர்களினுடைய நலன் கருதி நடவடிக்கை எடுத்தால் உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டியது. அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருந்தாலும் சரி, தமிழரசு கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த தமிழ் தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பக்கமாக முயற்சி எடுத்து இந்த வடக்கு மாகாணத்தினுடைய 4 மாவட்டங்களினுடைய அந்த காணி வர்த்தமானி தொடர்பான விடயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தி அதை மக்களுக்கு மீட்டு கொடுக்கிறதுக்கு, மக்களுக்கு பாதிப்பு வராதவாறு அந்த நடவடிக்கையை மேற்கொள்றதுக்கு முயற்சி செய்யணும். இவர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு முயற்சி எடுப்பார்களாக இருந்தால் உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டியது. ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் தமிழ் மக்களினுடைய நலன் கருதி இவர்கள் முயற்சி எடுப்பது வாழ்த்தப்பட வேண்டியது. இந்த காணிகள் என்றது உண்மையிலே அது நிலமிழந்து போனால் இனம் அழிந்து போகும் என்று சொல்ற அளவுக்கு ஒரு இனத்தினுடைய முக்கியமான ஒரு விடயம் நிலம். எனவே 5940 ஏக்கர் காணி மக்களால் உறுதிப்படுத்தப்பட முடியாத நிலையில் அது அரச காணிகளாக ஆக்கப்படுவது என்பது உண்மையிலே ஆபத்தானது. எனவே அந்த விடயத்தை தமிழ் கட்சிகளும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது. எம் ஏ சுமந்திரனாக இருந்தாலும் சரி, கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருந்தாலும் சரி, அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள். எனவே இதற்கான ஒரு நல்ல முடிவு வெளியாக வேண்டும். இந்த வர்த்தமானி அறிவித்தல் மீள பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என்பது பலருடைய எதிர்பார்ப்பு. ஆனாலும் அரசாங்கம் இதில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பதை நாங்கள் ஓரிரு வாரங்களில் அறிந்து கொள்ளலாம். எனவே முடிந்த அளவு இந்த காணி விடயம், நான் ஏற்கனவே ஒரு காணொளி பதிவு செய்யும் போது சொல்லியிருந்தேன், இந்த வர்த்தமானி வழியாக இருக்கின்றா தமிழ் தரப்பு அந்த வர்த்தமானியை மீள பெற்றுக் கொள்றதுக்கான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கு. சரி, எப்படியோ மீள பெற்றுவார்கள் என்றதுக்காக அந்த காணியினுடைய உரிமையாளர்கள் அதில் இருந்து விலகி இருக்காம, அது என்ன நடந்தாலும் நீங்கள் உங்களுடைய காணிகளை உறுதிப்படுத்து, உங்கள்கிட்ட ஆவணங்கள் இருந்தால் அதை உறுதிப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க. அப்படி இல்லையென்றா காணி அரசுடைமையாக மாற்றப்படும், அந்த வர்த்தமானி மீள பெற்றுக் கொள்ளப்படாமல் இருக்குமாக இருந்தால். எனவே இந்த விடயத்தில் மிக கவனமாக இருங்கள் என்றதை சொல்லி இந்த காணொலியிலே இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.